Hello students, welcome to Hiva Max 12th Standard Business Max Chapter 2 Example 2.71 இந்த வீடியோல பார்க்கலாம். If integration of 1 to a 3x square into dx is equal to minus 1. அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. Then find the value of a னு கேட்குறாங்க and a is an element of real number கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வச்சு நான் a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடுங்க. Integration of 1 to a 3x square into dx is equal to minus 1. So, இப்போ இதை ஒரு வாட்டி integrate பண்ணும். இப்போ 3x square 3x power 3 divided by 3 upper limit a lower limit 1 is equal to minus 1. 3 cancel ஆயிடும். அப்போ upper limit substitute பண்ணுங்க a cube minus 1 cube is equal to minus 1. இப்போ a cube is equal to minus 1 and set போனா plus 1. So, a cube is equal to plus 1 minus 1 0 ஆயிடும். இப்போ a ஓட வேல்யூ என்ன 0. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். ஜஸ்ட் இன்டகிரேஷன் தான் செய்ய போகிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.72. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். இஃப் இன்டகிரேஷன் a to b dx is equal to 1 and a to b x into dx வந்து 1. Then find a and b. So, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வெறும் dx மட்டும்தான் இருக்குது. அடுத்ததுல x into dx தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் given a to b dx is equal to 1. அதே மாதிரி a to b x into dx is equal to 1. ஸோ dx இன்டிகிரேட் பண்ண x upper limit b lower limit a equal to 1. upper limit minus lower limit பண்ணிடலாம். b minus a is equal to 1. இதே மாதிரி இந்த சைடு x into dx. அப்போ இதை இன்டிகிரேட் பண்ணால் x square by 2னு கிடைக்கும். upper limit b lower limit a is equal to 1. upper limit substitute பண்ணுங்க b square by 2 minus a square by 2 is equal to 1. இப்போ இந்த 1 by 2 நான் காமனாக வெளியே எடுக்கலாமா? பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? b square minus a square is equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அண்ட் b square minus a square a plus b இன்னொன்று a minus bன்னு எழுதிக்கலாம், which is equal to 2. இப்போ நல்லா பாருங்க, இங்கேயும் எனக்கு சேம் வேல்யூ b minus a இருக்கா? அப்போ b minus a யோட வேல்யூ என்ன 1. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? b plus a into 1 is equal to 2. From 1 எதுல இருந்து எடுத்துக்கிட்டோன்னு தெரியணும். So from 1 b minus a எடுத்துல 1. Therefore b plus a is equal to 2. இது second equation எடுத்துக்கிறேன். இப்போ elimination methodல இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலே போதும் இல்லையா? இது பாருங்க, from 1 and 2 b minus a என்றது 1, b plus a என்றது 2. plus a minus a cancel பண்ணிடுங்க. 1b 2b is equal to 3. 2 plus 1 3. அப்போ b is equal to 3 by 2. b ஓட வேல்யூ என்ன 3 by 2. இப்போ b வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா a வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். b minus a is equal to 1. b ஓட வேல்யூ 3 by 2 minus a equal to 1. இப்போ minus a அந்த சைடு கொண்டு போயிடலாம். plus 1 இந்த சைடு வந்தால் minus 1 is equal to a. 3 minus 2 by 2 is equal to a. 3 minus 2 value 1. 1 by 2 is equal to a. Clear? இப்போ a value கண்டுபிடிச்சிட்டோம், b value கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷன்ல a is equal to 1 by 2, b is equal to 3 by 2னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.73. Evaluate 1 to 4 integration of 1 to 4 f of x dx square. f of x ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 7x plus 3 if x is greater than 1 and less than 3. greater than and equal to 1 and less than and equal to 3. அடுத்து 8x x is greater than or equal to 3 and less than or equal to 4. ஸோ ரெண்டு லிமிட் 1லேருந்து 4 ரெண்டா பிரிக்கிறாங்க. 1லேருந்து 3 3லேருந்து 4. ஸோ 1லேருந்து 3னா இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும், 3லேருந்து 4னா 8x அப்ளை பண்ணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சொல்யூஷன்ல 1 to 4 f of x into dx எப்படி ரெண்டா பிரிக்கிறேன்னா 1லேருந்து 3
1லேருந்து 3 வரைக்கும் 7x plus 3ன்னு எழுதலாம் into dx. அடுத்து 3லேருந்து 4. 3லேருந்து 4 8x into dx. இப்போ இதை தனித்தனியாக இன்டிகிரேட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 7x plus 3. அப்போ 7x squared by 2 plus 3 மட்டும் இருக்குது 3x. upper limit 3, lower limit 1 plus 8x. அப்போ 8x squared by 2, upper limit 4, lower limit 3. 1 time இது 4 time cancel ஆகிடும். இப்போ upper limit minus lower limit substitute பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும். 7 into 3 squared by 2 plus 3 into 3. இது upper limit மட்டும். Minus lower limit. 7 into 1 square by 2 plus 3 into 1. இது first part மட்டும் தான். இப்போ second part. 4 minus 3 பண்ணோம். வெறும் 4 into x square மட்டும் தான் இருக்கு. நான் 4 cancel பண்ணிட்டேன். 4 into 4 square minus 4 into 3 square. இப்போ இதை solve பண்ணலாம். 7 into 9 by 2. 7 into 9 by 2 plus 3 3s are 9. Minus 7 1s are 7 by 2. Minus into plus minus 3. 4 4s are 16 into 4 64. 9 4s are 36. So இது எல்லாத்தையும் solve பண்ணா நமக்கு 62 answer கிடைக்கும். கிளியரா? அடுத்த question பார்க்கலாமா? Next question example 2.74 பாருங்க. If f of x is equal to x square, limit வந்து minus 2ல இருந்து 1 வரைக்கும். Next x 1ல இருந்து 2 வரைக்கும். அப்புறம் x minus 4 வந்து 2ல இருந்து 4 வரைக்கும். ஸோ இது நடுவில் நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம செக் பண்ணி ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் minus 2ல இருந்து 1 f of x into dx. இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? minus 2ல இருந்து 1. minus 2ல இருந்து 1க்கு x ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன். x ஸ்கொயர் into dx. இப்போ இது ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் x cube by 3ன்னு மாறும். அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் minus 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 cube by 3 minus minus 2 cube by 3. 1 cube 1 by 3 minus minus 8 வரும். ஸோ plus 8 by 3 எழுதிக்கலாம். 9 by 3 கேன்சல் பண்ண ஆன்சர் 3. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோடது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? செகண்ட் சப்டிவிஷன் 1ல இருந்து 2 f of x dx. இப்போ 1ல இருந்து 2 செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 1ல இருந்து 2 செகண்ட் ஃபங்க்ஷன் x தான் நம்ம வேல்யூ. ஸோ which is equal to 1ல இருந்து 2 x into dx. x into dx பண்ணுறது ரொம்பவே ஈஸி. x ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ x ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். அப்பர் லிமிட் 2, லோவர் லிமிட் 1. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பை 2. 2 2s are 4 by 2 minus 1 by 2. 4 minus 1 3 by 2. கிளியரா? அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷன் 2ல இருந்து 3 f of x into dx. இப்போ லிமிட் 2ல இருந்து 3 வரைக்கும் லாஸ்ட் வேல்யூ பாருங்க. 2ல இருந்து 4 வரைக்கும். அப்போ 2ல இருந்து 3 வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே எடுத்துக்கலாம்ல. x minus 4 தான் இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன். இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 x minus 4 into dx. ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். x square by 2 minus 4 into x. upper limit 3, lower limit 2. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 square by 2 minus 4 into 3 minus 2 square by 2 minus 4 into 2. இப்போ 3 square 9, 9 by 2, 4 3s are 12. Minus 2 square 4 by 2, minus into minus plus 4 2s are 8. இப்போ இது ரெண்டுமே divided by 2. 9 minus 4 5, 5 by 2. Minus 12 plus 8 minus 4. 4 2s are 8. அப்போ 5 minus 8 by 2 which is equal to minus 3 by 2. Understand ஆகுதா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் minus 2ல இருந்து 1.5 f of x into dx. நான் இங்கே சைடில் சும்மா எழுதுகிறேன். சைடில் லிமிட் எழுதியிருக்கேன். இப்போ minus 2ல இருந்து 1.5 வரைக்கும். minus 2ல இருந்து 1 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்.
அப்புறம் 1ல இருந்து 2 வரைக்கும் செகண்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு நடுவில் 1.5 வரும். ஸோ இப்போ நம்ம 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். சொல்யூஷனில் integration of -2 to 1.5 f of x into dx is equal to -2லேருந்து 1 ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? -2லேருந்து 1 x ஸ்கொயர் into dx ப்ளஸ் 1லேருந்து 1.5 அடுத்த ஃபங்க்ஷன், இது வந்து x into dx. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சமய பாருங்கள், -2லேருந்து 1 x ஸ்கொயர், வேல்யூ வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ 3 ப்ளஸ் எக்ஸை இன்டிகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1.5 1 சைடில் ஃப்ரம் 1ன்னு எழுதிக்கோங்க அந்த 3யோடதுக்கு, சரியா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் செய்ய போகிறோம். 3 ப்ளஸ் 1.5 whole square by 2 minus 1 square by 2 which is equal to 3 plus 15 into 15 2.25 by 2 minus 1 by 2. இது ரெண்டுமே divided by 2 தான். அப்போ 3 plus 1.25 by 2 which is equal to 3.625 கிடைக்கும். 1.25 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0.625 கிடைக்கும். 3யோட ஆட் பண்ணிட்டோன்னா 3.625 கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் சப்டிவிஷன், 5th ஒன். 1லேருந்து 3 f of x into dx. ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 3 இருக்காது. 1லேருந்து 2, அப்புறம் 2லேருந்து 4. ஸோ எக்ஸோ எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் 4ஓ எடுக்க போகிறோம், சரியா? சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 to 3 f of x into dx is equal to 1லேருந்து 2 f of x into dx plus 2லேருந்து 3 f of x into dx. டைரெக்டாக கூட நீங்கள் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1லேருந்து 2 வந்து x into dx plus 2லேருந்து 3 வந்து x minus 4 into dx. ஸோ இது எதாவது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே சால்வ் பண்ணியிருக்கோம். 1லேருந்து 2 3/2, 2லேருந்து 3 -3/2. இதை டைரெக்டாக எடுத்து எழுதலாம். ஒருவேளை நமக்கு சப்டிவிஷன்ஸ் கொடுக்காம டைரெக்டாக கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாமே செய்யணும். இப்போ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை 3/2, அடுத்தது -3/2. சைடில் ஃப்ரம் 2 and 3ன்னு எழுதிட்டா போதும். 3/2 3/2 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.